Good evening friends. நம்ம இன்னைக்கு physical chemistryல thermodynamics processல வந்து isobaric process பத்தி பார்க்க போறோம். இது 11th standard NCERT ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 11th standard chemistryல thermodynamicsங்கற chapterல வருது. இந்த isobaric process last classல நம்ம isochoric process பார்த்தோம். isochoric processனா என்ன? volume constant இருக்கக்கூடிய process வந்து isochoric process. இப்போ இன்னைக்குள்ள வீடியோ செஷன்ல நம்ம isobaric process பத்தி பார்க்க போறோம். isochoric process பார்த்தோம். isoனா என்ன? சேம், ஈக்குவல், கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி மீனிங்ஸ்ல வரும். இப்போ இங்கேயும் iso means same, equal or constant. baricனா என்ன? what is the unit of pressure? bar. pressure ஓட யூனிட் வந்து bar. இது நம்ம elementary classல இருந்தே படிச்சுட்டு வரக்கூடியது. அப்போ pressure ஓட யூனிட் bar. அப்போ இந்த isobaric processல எது கான்ஸ்டன்டா இருக்கும்? pressure கான்ஸ்டன்டா இருக்கும். சிஸ்டத்தோட pressure வந்து எந்த சேஞ்சஸும் ஆகாம கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா அந்த process வந்து isobaric process. isobaric processனா என்ன? Isobaric process is a thermodynamic process where the pressure of the system remains constant, but other properties like volume, temperature, internal energy changes. For a system pressure constant இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக்ல ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம இந்த ஐசோகோரிக் ப்ராசஸ், சைக்ளிக் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் otherwise known as law of conservation of energy. இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கூட கம்பேர் பண்றோம். ஆனா வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸ் சிஸ்டத்துல வரும்போது the first law of thermodynamics states that the change in internal energy is equal to the amount of heat added to the system plus the amount of work done on the system or by the system. First law of thermodynamics என்ன சொல்றாங்க? delta U, change in internal energy is equal to the amount of heat added to the system plus the amount of work done on the system or by the system. on the system னு வரும்போது W, by the system னா minus W னு போடுவோம். இப்போ இதான் வந்து first law of thermodynamics. இப்போ நம்ம isobaric processல என்ன சொல்றோம்? pressure constant இருக்கு. pressure constant னா delta P equal to 0 or dP equal to 0 or constant னு சொல்றோம். இப்போ நம்ம இந்த ஐசோபாரிக் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை பண்ணும்போது அங்க என்ன நடக்கும்னா இந்த ஒர்க் வந்து நடக்கும். ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது அங்க வால்யூம்ல சேஞ்சஸ் நடக்குது. வால்யூம் சேஞ்சஸா நடந்தா அங்க ஒர்க் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ப்ரெஷரை வந்து நம்ம கான்ஸ்டன்டா வச்சு அந்த சிஸ்டத்தை ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது அங்க உள்ளாடி இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் ஒன்னு எக்ஸ்பான்ஷன் ஆகும். ஹீட் பண்ணா எக்ஸ்பான்ஷன் ஆகும். டெம்பரேச்சர் குறைச்சோம்னா அங்க கான்ட்ராக்ஷன் நடக்கும். கான்ட்ராக்ஷன் நடந்ததுன்னா அந்த சிஸ்டத்தோட வால்யூம் வந்து குறையும். எக்ஸ்பான்ஷன் ஆச்சுன்னா சிஸ்டத்தோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது அங்க என்ன நடக்குது? ஒர்க் வந்து நடக்குது. கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டோட இதனால நடக்குது. அப்போ இந்த ஐசோபாரிக் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எப்படி இருக்கும்? இந்த ஐசோபாரிக் ப்ராசஸ் the heat added to the system is used to change both internal energy and external work. இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல நம்ம வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ் ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சு இந்த இக்குவேஷனை இல்ல ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது அங்க amount of heat கொடுக்குறோம். amount of heat that is Q equal to change in internal energy. internal energyலயும் சேஞ்ச் நடக்குது. then இந்த Wங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் இதனால நடக்கக்கூடியது. ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கு. ஹீட் கொடுக்கறதுனால அங்க வந்து ஒர்க்
P delta V. நாங்க வால்யூம்ல தான் சேஞ்ச் நடக்கு, பிரஷர்ல சேஞ்சஸ் நடக்காது. பிரஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ P delta V. ஏன் P delta V ன்னு சொல்றோம்? இங்க நடக்கக்கூடிய ஒர்க் எக்ஸ்டர்னல் ஒர்க். எக்ஸ்டர்னல் ஒர்க்னா ஹீட் கொடுக்கறதுனால நடக்குது. இப்போ ஹீட் கொடுக்கறத குறைச்சனால நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாயிலிங் ஆஃப் வாட்டர். வாட்டரை வந்து நம்ம பாயில் பண்றோம். வாட்டரை பாயில் பண்ணும்போது கண்டெய்னரை ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது வாட்டர்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஆகும். எக்ஸ்பான்ஷன் ஆகுறதுனால அந்த வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிக்குது. அதே இது இந்த வாட்டரை நம்ம ஃப்ரீசர்ல போட்டு வைக்கிறோம். அப்போ அதோட டெம்பரேச்சர் வந்து குறையும். அப்போ அதோட வால்யூம் வந்து குறைய ஆரம்பிச்சு அது வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அங்கே கான்ட்ராக்ஷன் நடக்கும். அங்கேயும் ஒரு ஒர்க் நடக்குது. அப்போ எக்ஸ்டர்னல் ஒர்க் நடக்கிறதுனால இந்த Wங்கிறது நம்ம P delta V அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ Q, amount of heat added to the system is used to change internal energy and external work. இதான் வந்து isobaric process. Isobaric processல first law of thermodynamics இந்த equationல தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் செய்யும்போது யூஸ் ஆகக்கூடிய ஒன்று. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன்ல ஐசோபாரிக் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஐசோபாரிக் ப்ராசஸ்னா ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ். இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ் சிஸ்டத்தோட ப்ரெஷர் கான்ஸ்டன்டாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மீதி உள்ள ப்ராப்பர்ட்டிஸாக டெம்பரேச்சர், வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். இந்த ஐசோபாரிக் ப்ராசஸில் ப்ரெஷரை கான்ஸ்டன்டாக வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் அப்ளை பண்ணணும்னா அங்கே வந்து இன்டர்னல் எனர்ஜிலையும் சேஞ்ச் நடக்கும், எக்ஸ்டர்னல் ஒர்க்கு நடக்கும். எப்படின்னா ஹீட் கொடுக்கறதுனால. ஸோ the amount of heat added to the system is used to change both internal energy and external work. அப்போ equation எப்படி வரும்னா Q equal to delta U plus P delta V. பொதுவாக நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்டா U equal to Q plus Wன்னு சொல்லுவோம். இந்த W ஒர்க்குங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க்கு, நம்ம ஹீட் கொடுக்கறதுனால நடக்குது. அதனால P delta V. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.